ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இன்னையோட நான் ஸ்டோரிஸ்லேருந்து ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு மூவி மட்டும் பாக்கி வச்சுருக்கேன். கம்ப்ளீட் ட்வின் ஃப்ளேம் இன்னர் ஒர்க் மூவி. அந்த படத்தில் ஃபுல்லாக இன்னர் ஒர்க் தான் காமிச்சிருப்பாங்க. அது போடும்போது என்ன படம்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அது ஒரு படம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு படம் ப்ளஸ் என்னோட கன்க்ளூஷன், இத்தனை படத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த ஒரு மூவிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், ஸோ அந்த கன்க்ளூஷன் இது ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவாக வரும். ஸோ இப்போ ஷஃபில் பண்ணி கார்டு எடுக்கலாம். இன்றைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். கார்டு எடுக்கலாம். இன்றைக்கான எனர்ஜி வந்து ஹெர்மிட் கார்டு. ஸோ ஹெர்மிட் அப்படிங்கிறவர் எதை தேடுறாரு அப்படின்னா ஸ்டாரை தேடுறாரு. ஸோ அந்த ஹெர்மிட்டுங்கிறவர் வந்து எப்போவுமே ஐசோலேஷன்லேயே இருப்பார். ஐசோலேஷனுங்கிறத தாண்டி சால்டிடியூட்லேயே இருப்பார். நான் யார், எனக்கு என்ன வேணும், இந்த தேடுதல்லையே இருப்பார். எனக்குள்ளே இருக்கிற இறைசாட்சி, அந்த லைட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த தேடுதல்லையே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் நினச்சிட்டு அமைதியாக ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். அப்போ அவருக்குள்ளேயே, அவரோட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே டீப் வித்தின் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிரைட் லைட்டை பார்ப்பார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே தான் அந்த பிரைட் லைட் இருக்குது, வெளியே இல்லை, நம்ம தேடுற ஸ்டாரு நம்ம ஹார்ட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் அமைதியாக உள்ளுக்குள்ளே போனார்ல, அது எப்படி போனாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அது அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடென்டலாக போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இருந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவத்திலேயே இருப்பார். அண்ட் ஒன் ஃபைனல் டே ஹில் ஃபைண்ட் அவுட்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தவத்திலேயே, அந்த சால்டிடியூட்லேயே இருக்க பிடிச்ச ஒருத்தர் தான் ஹெர்மிட். ஸோ இன்றைக்கான மெசேஜ் அதுதான்.